பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை லூக்கா 15:20. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எவ்வளவு ஒரு பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கூட அந்த இளைய மகன் தாய் தகப்பன்னு சொத்தெல்லாம் பிரித்து என்ன வாங்கிட்டு போய் சீர்கட்டு போயிட்டா. அப்படி ஹல்லேலூயா. என்ன சீர்கட்டு போய் உணவு கூட இல்லாதபடிக்கு ஏன்னா பன்றி திங்கிற அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பனா அவன் திரும்பி நம் தகப்பன் வீட்லயே 1000 பேர் வேலை செய்யறாங்களே, அவங்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு கிடைக்குது. நம்ம போவோம் அப்படி சொல்லி போகும்போது தகப்பன் புறம்ப தள்ளல. தகப்பன் வந்த உடனே பார்த்த உடனே கட்டி அடைச்சு முத்தம் செய்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட யாராவது தாய் தகப்பனோட பேசாம சண்டை போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த நாள்ல கூட இந்த இளையகுமாரனை போல நீங்களும் திரும்பி செல்லுங்கள் வீட்டுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி செல்லும் போது உங்க தாய் தகப்பன் ஒருவரையும் புறம்ப தள்ள மாட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க என்ன தவறு செய்தாலும் இந்த நாள்ல தகப்பன் என கட்டி அணைத்து உங்களுக்கு முத்தம் கொடுக்க போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாள்ல தகப்பனோட பேசல, தாயோட பேசல, சகோதரியோட பேசல, யாருமே கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையின்படி நீங்க போங்க, உங்களுக்கு தாவி அணைத்து கொண்டு முத்தம் செய்வர்களாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். அனைவருக்கும் சோத்ரம்.